வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது இந்த இவ்வருடம் டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு தோற்றிருக்கிற மாணவர்களுக்கான வரலாறு இந்த வகுப்பில் நான் அதாவது மாதிரி வினாத்தாள்களில் பயிற்சியினை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை இன்றைக்கு நான் செய்யலாமென்று இருக்கிறேன். அதாவது மாதிரி வினாத்தாள் மாடல் பேப்பர் மாதிரி. அதாவது இந்த வீடியோவில் ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை செய்வோம். அதாவது மிகவும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு வகையில் அமையும். அதாவது தரம் 10 தரம் 11 பாடநூல்களை உள்ளடக்கியதான ஒரு பகுதி ஒன்று வினாத்தாள். அப்போ அந்த பகுதி ஒன்று வினாத்தாள் ஒரு மாடல் பேப்பர் மாதிரி. இது நான் செய்கிற மாதிரி வினாத்தாள் ஒன்று. இனி அவ்வாறு 1 2 3ன்னு சொல்லி இந்த வினாத்தாள்களை நான் இதில் செய்ய இருக்கிறேன். அதோட நான் இப்போ உலக யுத்தங்கள் தொடர்பான சில வினாக்கள், குறுவினாக்கள், விடைகள் அதுவும் நான் இதில் இந்த வீடியோவில் போடுவேன். இப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு மாதிரி வினாத்தாள் பகுதி ஒன்றை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. இது ஒரு பகுதி ஒன்று வினாத்தாள். 1 தொடக்கம் 40 வரியான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1 2 3 4 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. அப்ப அந்த வகையில நாங்கள் முதலாவது வினாவை பார்ப்போம். மகாவம்சத்தின் முதலாம் பாகம் தீப வம்சத்தின் சில பகுதிகள் கீழ்வரும் எந்த நூல்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டன? இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல மகாவம்சத்தை எடுத்தோம்னு சொன்னா இப்ப இலங்கையினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகிற ஒரு நூல் தான் இந்த மகாவம்சம். அப்ப இதை விட இலங்கையின் வரலாற்றை கூறுகிற நூல்கள் என்ற ரீதியில மகாவம்சம், தீபவம்சம், சூழவம்சம் என்றெல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க நாங்க பார்ப்போம் இந்த மகாவம்சத்தின் முதலாம் பாகம் தீபவம்சத்தின் சில பகுதிகள் கீழ்வரும் எந்த நூல்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டன. அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கிறோம். ஒன்று பூஜா வலிய, அது பூஜா வலிய என்ற எழுத்துப்புல. 2 வினய அட்டகத, 3 சத்தர்ம லங்கார, 4 தம்பியா அட்டுவ ஹட்டப்பதைய. அப்ப இதுல எங்களுக்கு சரியான விடை எதன்னு சொன்னால் இந்த தீப வம்சத்தின் சில பகுதிகள் எந்த நூல்களின் செல்வாக்கு உட்பட்டன்னு சொன்னால் 2வது விடைதான் சரி, வினய அட்டகத. இப்ப நீங்கள் உங்களுடைய வரலாறு பாடநூல்ல தரம் 10 பாடநூல்ல 2ஆம் பக்கத்துல இந்த விடை இருக்கிறது, வினய அட்டகத. அப்ப அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த தீப வம்சத்தின் சில பகுதிகளின் இந்த நூல்கள் எந்தெந்த நூல்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டான்னு சொல்லி கொண்டு வினய அட்டகத, அத மாதிரி சிகல அட்டகத, உத்தரவிகார அட்டகத, அதே போல அந்த வினய அட்டகதை, இவ்வளவு 3 நூல்கள் உள்ளடக்கியதாக அந்த நூல்களுடைய தாக்கம் இதுல செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்போ எங்களுக்கு இதுல இந்த வினய அட்டகதை என்றதுதான் இதுல தரப்பட்டிருக்கிறது. இது சரியான விட. அப்ப இதை விட வேற நூல்களுக்குள்ளேயும் வேற நூல்களுடைய செல்வாக்கும் இதுல உட்படுத்தப்படுகிறது. வினய அட்டகதை மாதிரி இந்த இடத்துல உத்தர விகார அட்டகதா என்ற ஒரு விட தந்திருந்தா அதுதான் சரி, வினய அட்டகதை தராமல். அது மாதிரி இந்த வினய அட்டகதை தராமல் சிகல அட்டகத என்று தந்தால் அந்த விட சரி. அப்ப இதுல 3 நூல்கள் இப்படி சொல்லப்படுது. தீப வம்சத்தின சில பகுதிகள், இதுல எந்த நூல்கள் என்று சொல்லியிருக்க இதுல இதுக்கே 3 விட வரும். ஒன்று வினய அட்டகத, சிகல அட்டகத, உத்தர விகார அட்டகத என்ற நூல்களின் தாக்கம் இதுல செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்ப இதுல நாங்க பார்ப்போம் இந்த பூஜாவலிய என்ன விஷயத்தை சொல்லுகிறது. இப்ப பூஜாவலிய நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுகிற ஒரு நூல் தான் இந்த பூஜாவலிய என்ற நூல். அத மாதிரி இப்ப இதுல தந்திருக்கணும் இந்த சத்தர்ம லங்கார என்ற ஒரு நூல் தந்திருக்கணும். அப்ப இது பௌத்த சமய நூல்களாக கருதப்படுகிறது. சத்தர்ம லங்கார. இப்ப பௌத்த சமய நூல்கள் என்று சொல்லியிருக்க போதி வம்சம், தூவ வம்சம், தாது வம்சம், அத மாதிரி இப்ப சத்தர்ம லங்கார, பூஜாவலி எல்லாமே இதற்குள்ள வருகிறது இந்த பௌத்த சமயத்தை கூறுகிற நூல்கள்ல. அப்ப ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட வினாவுக்குரிய விட 2வது விட தான் சரி முதலாவதுக்கு. அடுத்தது 2வது வினா. தம்பமஸ்ஸ நாணயம் பயன்படுத்தப்பட்ட
ராசதானி. அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க 2வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அதுல 4 விடைகள் தந்திருக்கிறேன். புலனறுவ, அனுராதபுரம், தம்பதனிய, குருநாகல். அதற்கு 1வது விடை தான் சரி, அதாவது புலனறுவை. அப்ப இதுல நாங்கள் இந்த தம்பமச நாணயம் பயன்படுத்தப்பட்ட ராசதானி எதுன்னு சொன்னால் 1வது விடை தான் சரி, புலனறுவை. அப்ப இது சில நேரம் இந்த கேள்வி இன்னொரு விதமா கேட்கலாம். அதாவது புலனறுவையில பயன்படுத்தப்பட்ட தம்பமச தம்பமச நாணயம் எந்த வகையை சேர்ந்தது? இப்ப செப்பு, உலோகம், தங்கம் அப்படி உலோகங்களை வச்சு கேட்கலாம். அப்ப அது இந்த தம்பமச என்ற நாணயம் இது ஒரு செப்பு நாணயம்ன்றது தெரியும். செப்பு நாணயம். அப்ப எந்த நாணயத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா செப்பு நாணயம். அப்படியும் கேள்விகள் வர்றது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த தம்பமச நாணயம் ஒரு செப்பு நாணயம். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராசதானி 1வது விடதான் சரி, புலனறுவை ராசதானி. அப்ப அதமாதிரி இப்ப அனுராதபுரத்துல மிக புராதன நாணயத்துக்கு ஒரு பெயர் இருந்தது காகபண. காகபண என்று சொல்லப்படுது. அது அனுராதபுரத்துல. அப்ப இதுக்கு விட 1வது, 2வதுக்கு 1வது. அடுத்தது 3வது பார்ப்போம். ஆரம்ப வரலாற்று காலத்தில் மீனவர்கள் வாழ்ந்த கிராமம் அழைக்கப்பட்ட விதம். அப்ப இது இப்படியான வினாக்கள் பகுதி ஒன்றுல இப்படி வரலாம், அல்ல நிரல் 1 நிரல் 2ன்னு சொல்லி போட்டு தொடர்படுத்துகன்னு சொல்லி எல்லாம் வரலாம். அப்ப அதுக்கு நீங்க இவை ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருந்தா இப்படியான வினாக்களுக்கு விடை எழுதலாம். இப்ப உதாரணமா நாங்க பார்ப்போம். 1வது இங்க தரப்பட்ட விடையை பார்ப்போம். ஆரம்ப வரலாற்று காலத்தில் மீனவர்கள் வாழ்ந்த கிராமம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அப்ப அதுக்கு உண்மையா சரியான விடை 4வது விடை. 3வதுக்கு 4வது விடை தான் சரியான விடை. ஆனால் இங்க நாங்கள் பார்ப்போம். இதுல வட்டகீகாம என்றால் என்ன? அது தச்சர் வாழ்ந்த கிராமம் வட்டகீகாம. அத மாதிரி கசிகாரகாம என்றது விவசாயிகள் வாழ்ந்த கிராமம். கசிகாரகாமன்றது விவசாயிகள் வாழ்ந்த கிராமம். அத மாதிரி பட்டாணகாம என்றது துறைமுகத்தை அண்டிய கிராமம். பட்டாணகாம என்றது துறைமுகத்தை அண்டிய கிராமம். கேவட்டகாம என்பது மீனவர்கள் வாழ்ந்த கிராமம். அப்ப ஆகவே எங்களுக்கு 3வதுக்கு 4வது விடை தான் இதுல சரியான விடையாக கருதப்படுகின்றது. இப்ப 4வது விடையை நாங்கள் இதுல போடலாம். அடுத்தது 4வது வினா. நிறம் தீட்டப்பட்ட மடக்கு எனும் மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இது 10ஆம் ஆண்டு வரலாறுல நிறம் தீட்டப்பட்ட மடக்கு எனும் மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஒன்று ஜட்டிகள் பொத்த. இது எழுத்து பிள்ளையால் இதுல காணா வரணும். ஜட்டிகள் பொத்த. 2 இப்பன் கட்டுவ. 3 உடரஞ்சா மடம். டானா வரணும். உடரஞ்சா மடம். 4 ஹல்து முல்ல. அப்ப இதுல நாங்கள் இந்த நிறந்தீட்டப்பட்ட மடக்கண்ட மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட சரியான இடம் எதுன்னு சொன்னால் 4வதுக்கு 3வது விட தான் சரி, உடரஞ்சா மடம். இப்ப நாங்கள் இங்கால மற்றதுகளை பார்ப்போம். இப்ப இப்பன் கட்டுவ, அத மாதிரி இந்த கல்து முல்ல, மற்ற ஜட்டிகள் பொத்த, இதுகளை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது ஒரு மயானம். மயானம் தான் நாங்க இதை சொல்றோம். கல்து முல்லன்றது ஒரு மயானம். அத மாதிரி இப்பன் கட்டுவன்றதும் ஒரு மயானம். மற்றது ஜட்டிகள் பொத்த. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த இப்பன் கட்டுவ என்ற மயானம் எந்த மாகாணத்துல இருக்குன்னு சொன்னா மத்திய மாகாணத்துல. மத்திய மாகாணத்துல தம்புள்ளவுக்கு அண்மையில இந்த இப்பன் கட்டுவ மயானம் இருக்கின்றது. அத மாதிரி இந்த ஹல்து முல்ல, ஹல்து முல்ல, பெரகல, இதுகள் இந்த மயானம் எங்க இருக்குன்னு சொன்னா ஊவா மாகாணத்துல இருக்குது. ஹல்து முல்ல சில நேரம் அப்படி கேட்கலாம். ஹல்து முல்ல இந்த மயானம் எந்த மாகாணத்தை சேர்ந்தது? ஊவா மாகாணத்துல இருக்கின்றது. அத மாதிரி இந்த ஜட்டிகள் பொத்தாண்டதும் அதே மாதிரி தான். மற்றது இதுல இந்த மயானங்கள்ல கல்சொகான்னு சொல்லியும் ஒன்று இருக்கு. கல்சொகான் அதுவும் ஒரு மயானம் தான். அது ஜாப்பகுவாவுக்கு அண்மையில கல்சொகான் என்ற மயானம் இருக்கின்றது. அப்ப இங்க நாங்கள் இதெல்லாம் மயானங்களோட தொடர்புடையது. இந்த நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்ற மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இந்த 3வது விடை. அப்ப இந்த முறை பரீட்சைக்கு இந்த படம் கொடுத்து கேட்டவர்கள் பகுதி 2ல நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்ற படத்தை கொடுத்து அதுல கேள்வியல். அடுத்தது நாங்க பார்ப்போம். 5வது வினாவை எடுப்போம். 5வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் குலத்தொகுதியை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல். குலத்தொகுதியை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல். 1 நியங்கம், 2 வெப் பிரபாதனைய, 3 ஒலகம், 4 பாபிகாம. அப்ப இங்க நாங்க குலத்தொகுதியை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிற சொல் எதன்னு சொன்னால் 2வது விட தான் சரி. 5வதுக்கு வெப் பிரபாதனைய, அதாவது 2வது விட சரி குலத்தொகுதியை குறிப்பதற்கு.
அப்ப அப்படின்னு சொன்னா இதுல முதலாவது நியம்கம் என்றால் என்ன? இப்ப நியம்கம் என்று சொன்னா என்னத்தை குறிக்குதுன்றா அது ஒரு வர்த்தக கிராமம். நியம்கம் வந்து வர்த்தக கிராமத்தை குறிக்கும். அத மாதிரி உலகம் என்றது எடுத்தோம்னு சொன்னால் மக்களால் கைவிடப்பட்ட குளங்களை அண்டிய கிராமம். உலகம் என்றது மக்களால கைவிடப்பட்ட குளங்களை அண்டிய கிராமம் உலகம். பாபிகாம என்றது ஒரு குலத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த குடியேற்றம். அதாவது ஒரு குலத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த குடியேற்றம் பாபிகாம. அப்ப எங்களுக்கு கேள்வி குலத்தொகுதியை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல். 5வதுக்கு 2வது விடதான் சரியான விடை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அதாவது வந்து 6வது வினாவை எடுத்துக்கொள்வோம். இந்த 6வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து பண்டைய காலத்தில் அரச சபை அதிகாரிகளில் உணவுச்சாலை அதிகாரி அழைக்கப்பட்ட விதம். அதாவது பண்டைய காலத்தில் அரச சபை அதிகாரிகளில் உணவுச்சாலை அதிகாரி அழைக்கப்பட்ட விதம். அப்ப இது வந்து சரியான விடை. 1வது விட தான் சரி. 6வதுக்கு பதகு என்றது. அதாவது உணவுச்சாலை அதிகாரிக்கு அழைக்கப்பட்ட விதம் வந்து பதகு என்று சொல்லி சொல்றது. அப்ப அப்படின்னு சொன்னா இந்த படகாரிக்க என்று சொல்றது யாருன்னு சொன்னால் பொருளாளர். அரசபை அதிகாரிகள பொருளாளரைத்தான் படகாரிக்கர்ன்னு சொல்றது. அதே மாதிரி கொதுருக்கேனான்னு சொன்னார் என்றால் வழக்கங்கள் மரபு முறை தொடர்பான அதிகாரி. வழக்கங்கள் மரபு முறை தொடர்பான அதிகாரிய கொதுருகூனான்னு சொல்லி சொல்றான். அத மாதிரி இதுல கனபெடிக, இது பெனபெடிகன்னு பெறது. ஆனா கனபெடிகன்னு பாடநூல் இருக்கு. கனபெடிக இது வந்து அரச செயலக தலைவரை குறிக்கும். கனபெடிக என்பது அரச செயலக தலைவர். அப்ப ஆகவே எங்களுக்கு கேட்டது உணவுச்சாலை அதிகாரி. அதுக்கு விட வந்து பதகு. அப்ப இப்படியான இந்த எல்லா இது சம்பந்தமான விடயங்களை நீங்க படிக்க நிரல் 1 நிரல் 2 என்று தந்துட்டு பகுதி 1ல வினாக்கள் கேட்கலாம். இப்ப இது தனிய உணவுச்சாலை அதிகாரி என்று கேட்டிருக்கிறேன். இதை இப்படியே நேர நிரல் 1ல பதகு படகாரிக கொதுருகேனா கனபெடிக என்று தந்துட்டு பிறகு அங்கால நிரல் 2ல பொருளாளர் மற்றது அரச செயலக தலைவர் உணவுச்சாலை அதிகாரி என்று அப்படியும் தொடர்படுத்தலாம். அப்ப இது கனவிதமாக கேட்கப்படலாம். மற்ற ஒரு பகுதி 2 வினாவில் 3 புள்ளிகளுக்கு ஒரு 3 பேற்றை அதிகாரியின் பெயரை போட்டுட்டெல்லாம் கேட்கலாம். அப்ப இது கூடுதலாக பரீட்சைக்கு நீங்க தயார்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. 6வது வினா. அடுத்தது 7வது வினாவை பார்ப்போம். முதலாம் விஜயபாகு புலனறுவியை தலைநகராக்குவதில் செல்வாக்கு செலுத்திய துறைமுகம் எது? அப்ப நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் விஜயபாகு புலனறுவியை தலைநகராக்குவதில் செல்வாக்கு செலுத்திய துறைமுகம். அப்ப இதுல தரப்பட்டது எல்லாமே துறைமுகம். கோகண்ண பல்லவங்க லங்காப்பட்டுண என்றதை இலங்கத்துறை என்று சொல்லலாம். திருவண்ணாமலைக்கு துறைமுகத்து கிட்ட இருக்கு. அதாவது வந்து லங்காப்பட்டுண அல்லது இலங்கத்துறை, இது ஒரு துறைமுகம். அதே மாதிரி மாந்தை மகாதித்த மாதோட்ட என்றபடி கனபெயர்ல அது இருக்கு. அப்ப இதற்கு இங்க நாங்கள் இந்த முதலாம் விஜயபாகுவை பொறுத்தவரை அந்த தலைநகராக்குவதில் செல்வாக்கு செலுத்திய துறைமுகம் 1வது. 7வதுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 1வது விட தான் அங்க சரியானது. அப்ப இதுல நாங்கள் இப்ப எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுல ஜம்புகோளப்பட்டினம் தெரியல. இப்ப ஜம்புகோளப்பட்டினத்துல அங்க வந்து சங்கமித்த புனித வெள்ளர் சிம்மரக்கிளிய கொண்டு வந்திறங்கின இடம் அது ஜம்புகோளப்பட்டினம் என்று அப்படி ஒன்று சொல்லப்படுது. புனித வெள்ளர் சிம்மரக்கிளியோட சங்கமித்த குழுவினர் வந்திறங்கின இடம் ஜம்புகோளப்பட்டினம். அதே மாதிரி இப்ப இந்த லங்காப்பட்டுனம் ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப லங்காப்பட்டுனம்னு சொன்ன அதுல வந்து புனித தந்ததாது கேமமால இளவரசியாலும் தந்ததாது இளவரசனாலும் கொண்டு வரப்பட்டது. அப்ப லங்காப்பட்டுனன்றதுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு சொன்னால் புனித தந்ததாது கேமமால இளவரசியாலும் தந்ததாது இளவரசனாலும் கொண்டு வரப்பட்டது. புனித தந்ததாது அது எந்த துறைமுகம்டா இந்த லங்காப்பட்டுன என்றதுலதான் அது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படி சில துறைமுகங்கள் சிலவற்றில முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அப்ப 7வதுக்கு 1வது. அடுத்தது 8வது வினாவை பார்ப்போம். திரிபீடகம் நூலுரு பெற்ற இடம் எது? 1 அனுராதபுரம் ஏதவனராமைய, 2 மகாவிகாரை, 3 மாத்தளை அழுவிகாரை, 4 தெடிகம விகாரை. அப்ப திரிபீடகம் அதாவது வந்து நூலுரு பெற்ற இடம் எதான்னு சொன்னா மாத்தளை அழுவிகாரை. 8வதுக்கு 3வது விடதான் சரி. மாத்தளை அழுவிகாரை. அடுத்தது 9வது வினா. இதுல வந்து 9வது வினா நிரல் 1ல மன்னர்களும்
நிரல் ரெண்டுல அந்த மன்னர்களோட தொடர்புடைய சில விடயங்களும் தந்திருக்கிறோம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுல சரியான விடைய தெரிவு செய்ய வேண்டும். எப்பவும் நிரல் ஒன்று நிரல் ரெண்டு வினாக்களை நாங்க பார்க்க நிரல் ஒன்றுல முதலாவதுக்கு இங்க நிரல் ரெண்டுல எது பொருந்துமென்று தான் பார்க்கணும். இப்ப சிலர் வந்து மாறி நிரல் ரெண்டுல முதலாவதுக்கு இஞ்சி என்ன பொருந்துமென்று அப்படி பார்க்கிறீல நிரல் ஒன்றில முதலாவதுக்கு இங்கே எது பொருந்தும், ரெண்டாவதுக்கு ஒரு ஒழுங்குமுறையில இங்கே எது பொருந்தும், மூன்றாவதுக்கு இதுல எது பொருந்தும். அப்ப இங்க அந்த எழுத்துக்களை குழப்பி தந்திருக்கிறான். அப்ப எங்களுக்கு நாங்க பார்ப்போம். இதுல வந்து 9வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா முதலாவது துட்ட கைமனு. இதுல இந்த 4ல துட்ட கைமனுக்குரிய விடயம் எதாக உள்ளது என்றதை நாங்க பார்ப்போம். இப்ப துட்ட கைமனுவோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று எடுத்தோம்னு சொன்னால், அல்லது நீங்க இந்த 3ல ஏதாவது ஒன்றில இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்ப உதாரணமாக நாங்க இப்ப உதாரணத்துக்கு 3வது எடுப்போம், பண்டுகாவையன். இப்ப பண்டுகாவியனுக்கு இதுல ஏதாவது பொருத்தமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தா அதை தெரிவு செய்யலாம். இப்ப பண்டுகாவியன் எங்களுக்கு தெரியும், அனுராதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் பண்டுகாவியன். அப்ப இங்க 3வது கடைசியில வி வரணும். கடைசியில வி. இப்ப முதலாவது வராது, 2வது வராது, 3வது வராது, கடைசியில வி. அப்ப எங்களுக்கு டிரெக்டா 4வது படி என்று இப்ப தெரிஞ்சிட்டுது. அப்ப இனி ஒவ்வொன்றுக்கும் துட்ட கைமனு 6ஆம் பராக்கிரமாண்டு தேடிக்கொண்டிராமல் எங்களுக்கு இப்ப இந்த கடைசிக்கு இதுல எங்களுக்கு சரியான ஒரு விட தெரியுமா இருந்தா இந்த 3ல ஒன்றுக்கு அதுவும் இங்க இதுல ஒரு தெரிவுமே எங்களுக்கு இல்ல. பண்டுகாவியன் அனுராதபுரத்தை தலைநகர் ஆக்கியமை என்றா பி, கடைசியில பி வரணும். இந்த 3லையும் பாருங்க, முதலாவதிலும் இல்லை, 2வதிலும் இல்லை, 3வதிலும் இல்லை, 4வதுல தான் அந்த வி இருக்கு. அப்ப இனி பார்க்கலாம். துட்ட கைமனுவை எடுத்து அவன் யுத்த செயற்பாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்கல். அது மாதிரி 6ஆம் பராக்கிரம பாகுவை எடுத்தோம்னு சொன்ன அவன் வந்து இறுதியாக நாட்டை ஐக்கியப்படுத்தியமை. 3வது பண்டுகாவியன் இங்க வந்து அனுராதபுரத்தை தலைநகர் ஆக்கியமை. அப்ப ஆகவே 9வதுக்கு 4வது விட சரி. அடுத்தது பார்ப்போம். 10வது வினாவை எடுப்போம். 10வது அசையா நீர் விஞ்ஞான முறை எனப்படும் தொழில்நுட்ப முறைக்கு எடுத்துக்காட்டான புராதன தொழில்நுட்ப உபகரணம் எது? அப்ப இது வந்து 10ஆம் ஆண்டு பாடநூலியே அந்த படம் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது அசையா நீர் விஞ்ஞான முறை என்ற தொழில்நுட்ப முறைக்கு எடுத்துக்காட்டான ஒரு உதாரண தொழில்நுட்ப உபகரணம். 1 மருத்துவ ஓடம், 2 இரும்பு உருக்கு சூளை, 3 கலிங்கல் தொட்டி, 4 தெடிகம யானை விளக்கு. அப்ப இதுக்கு 4வது விட தான் சரி. இந்த அசையான் நீர் விஞ்ஞான முறை இந்த தெடிகம யானை விளக்குக்கு தான் எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு தொழில்நுட்ப உபகரணம். அப்ப 10வது மாற்றம் இல்லை, 4வது விடை. அடுத்தது 11வது வினா. 11வது எடுத்தோம்னு சொன்னா பசுக்களின் பாதுகாப்பின் பொருட்டு சாந்தி பூசை செய்யும் பழக்கம் இன்றும் காணப்படும் மாகாணங்கள். அப்ப இது வந்து பசுக்களின் பாதுகாப்பின் பொருட்டு அதாவது சாந்தி பூசை செய்கிறது. அப்ப இதுல மாகாணங்கள் 2 தந்திருக்கிறேன். முதல் தென் மாகாணம், மேல் மாகாணம். 2 சப்ரஹவா ஊவா மாகாணம். 3 வடக்கு கிழக்கு. 4 மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம். அப்ப இது கூட பாடநூலியே இருக்கிறது. தரம் 10ல 11வதுக்கு 2வது விட சப்ரஹவா மாகாணம், அதே போல ஊவா மாகாணம். அதாவது பசுக்களின் பாதுகாப்பின் பொருட்டு இந்த சாந்தி பூசை செய்கிற பழக்கம் இன்றும் இருக்கிறது இந்த 2 மாகாணங்களும். இப்ப உதாரணமா நாங்க இதுல இருக்கு, அதாவது பால்மடு யாகம் என்று சொல்றது. அது பால்மடு யாகம், அதாவது மாடுகளின் பாதுகாப்பிற்காகவும் விவசாய நடவடிக்கையினுடைய வெற்றியை மேற்கொள்வதற்காக நடத்தப்படுற பூசை தான் இந்த சாந்தி பூசை. அதாவது சாந்தி பூசை என்றா என்ன, அதை நாங்கள் பால்மடி யாகம்னு சொல்றோம். மாடுகளின் பாதுகாப்பிற்கும் அதே நேரம் விவசாய நடவடிக்கைகளுடைய வெற்றிக்காகவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பூசை தான் இந்த சாந்தி பூசை. அப்ப இது இப்பவும் இந்த சப்ரஹவா பகுதிகள், அதே போல ஊவா மாகாண பகுதிகளில் இது இப்போ நடக்குது. அப்ப 11வதுக்கு 2வது தான் இதுல வந்து சரியான விடை. அடுத்தது 12வது பார்ப்போம். 12வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இங்க ஏ தொடக்கம் ஈ வரையிலான கூற்றுக்களை அவதானித்து 12ஆம் 13ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப இதுல வந்து தந்திருக்கிறேன். ஏ போயா தினங்களில் வியாபாரம் செய்வரிடம் வரி அறவிட வேண்டும். பி துலாபார கொடை வழங்குதல். சி படுகொலை சட்டத்தை தராசில் வியாபாரம் செய்யக்கூடாது. டி படுகொலை சட்டத்தை செயற்படுத்தல். இ கலிங்க வம்சத்தை சேர்ந்த மன்னன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இதை நாங்க பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு கேள்வி வந்து நிசங்கமெல்ல மன்னனோட தொடர்பான தகவல்கள். அப்ப இங்க நாங்கள் முதல் இந்த விஷயங்கள் என்னென்ன தொடர்புடையன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப உதாரணமா பார்ப்போம். போயா தினங்களில் வியாபாரம் செய்பவரிடம் வரி அறவிட வேண்டும்
என்ற ஒரு விடயம் வந்து சொரவரவாவி தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அல்லது பதுளை தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருப்பது இந்த விஷயம். போயாதினங்கள்ல வியாபாரம் செய்வருடன் வரி அறவிட வேண்டும். 4ஆம் உதய மன்னனால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. அடுத்த துலாபார கொடையை வழங்குறது யாருன்னு சொன்னா அது நிசங்கமெல்ல மன்னன். துலாபார கொடை நிசங்கமெல்ல மன்னனுக்குரிய விஷயம். சி, படுகொலை சட்டத்தை தராசில் வியாபாரம் செய்யக்கூடாது, அதுவும் சுரபரவாவி தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது படுகொலை சட்டத்தை செயற்படுத்தல். இது வந்து ஆமண்டஹாபினி அபியமன்னன் என்பவனால சொல்லப்பட்டிருக்கு. படுகொலை சட்டத்தை செயற்படுத்துறது ஆமண்டஹாமினி அபியன். இது பக்கம் 91, தரம் 10 வரலாறு பக்கம் 91 இந்த விஷயங்கள் விழாம இருக்கு. அது மாதிரி கலிங்க வம்சத்தை சேர்ந்த மன்னன். இப்ப கலிங்க வம்சத்தை சேர்ந்த மன்னன் வந்து நிசங்கமெல்ல மன்னன். அப்ப எங்களுக்கு 4 விஷயம் முதல் என்னென்னு தெரிஞ்சிருது. அப்ப நாங்க கலிங்க வம்சத்தை சேர்ந்த மன்னன் நிசங்கமெல்ல மன்னன். கேள்விக்கு வருவோம். 12வது எடுத்தால் நிசங்கமெல்ல மன்னனுடன் தொடர்பான தகவல்களை குறிக்கும் விடை. அப்ப ஒன்று பி வரும் முதலாவது. அதாவது இந்த பி துலாபார கொடியை வழங்குதல். அப்ப இதுல பார்க்கணும் பி எங்கெங்க இருக்கட்டு. 2லும் 3லும் பி இருக்கு. அடுத்தது நான் சொன்ன நிசங்கமெல்ல மன்னன் இந்த கலிங்க வம்சத்தை சேர்ந்த மன்னன். அப்ப வரும். அப்ப பியும் ஈயும் தான் சரியான விட. அப்ப நாங்க 12வது எடுத்தோம்னு சொன்னால் 12வதுக்கு 2வது விட தான் சரி, பியும் ஈயும். அடுத்தது 13வது பார்ப்போம். சொரபுரவாவி தூண் கல்வெட்டுடன் தொடர்புடைய சட்டத்திட்டங்கள் தொடர்பான விடை எது? அதாவது சொரபுரவாவி தூண் கல்வெட்டில சொல்லப்பட்ட விடயம். அப்ப இது தரம் 10 வரலாறு பக்கம் 91 பார்த்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் இருக்கிறது. அந்த வரி இப்படியானவர்கிட்ட அறவிட வேணுமாண்டு. அப்ப சொரபரவாவி தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டது வரும். ஏனென்றா போயாதனங்களில் வியாபாரம் செய்வருடன் வரி அறவிட வேண்டும். இது சொரபரவாவி கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சி, படுகொலை சட்டத்தை தராசில் வியாபாரம் செய்யக்கூடாது. அப்ப 3வது விட தான் சரி. 13வதுக்கு ஏயும் சியும். அப்ப இங்க நாங்க இதுல ஒன்றுல ஏ தந்திருக்கணும், ஆனா பி என்று போட்டிருக்கணும். அப்ப ஆகவே எங்களுக்கு இதுல 13வது எடுத்தோம்னு சொன்னால் 3வது விட தான் சரியான விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம் 14வது வினாவை எடுப்போம். 14வது எடுத்தோம்னா தில சங்குலிக்கா என்னும் உணவு பற்றி தம்பிய அட்டுவாவில் குறிப்பிடப்பட்டுள்ள உணவு எது? அதாவது தில சங்குலிக்கா என்ற உணவு பற்றி சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ள உணவு எது? ஒன்று யாழுகம்பு, எள்ளுருண்டை, 3வது வந்து எம்புல் ஹம்பு, அபுகம் காடி. அப்ப இந்த தில சங்குலிக்கா என்று சொல்றது எள்ளுருண்டையத்தான். அதாவது 14வது வினாவுக்கு இங்க வந்து 2வது விட சரி. இது தரம் 10 பாடம் உள்ள இந்த பக்கம் 96ல போனீங்கன்னா அதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம். இப்ப 14வதுக்கு விட 2 எள்ளுருண்டை. ஆனா முதலாவது யாழு கம்பு கண்டா என்ன? இப்ப யாழு கம்பு என்று சொன்னா என்னடா அது ஒரு உணவு தான். கஞ்சி என்ற சொல்லுக்கு பதிலாக வழங்கப்படுற ஒரு சொல்லு தான் இந்த யாழு கம்பு என்று சொல்லப்படுவது. கஞ்சி என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது. அத மாதிரி இதுல வந்து நாங்க பார்ப்போம் எம்புல் கம்பு. எம்புல் கம்புன்னு சொன்னா என்னண்டா மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி. மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி எம்புல் கம்பு அல்லது எம்புல் கெந்த என்று சொல்லலாம். அதுதான் அதே கருத்து தான். மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி எம்புல் கம்பு என்று சொல்லலாம், அல்லது எம்புல் ஹந்த கெந்த எம்புல் கெந்த என்று சொல்லலாம். அப்படி என்ன இந்த அபுகம் காடி என்று சொன்ன என்னண்டா கஞ்சிக்கு பதிலாக பழைய நூல்களில் அபுகம் காடி என அழைக்கப்படுகின்றது. அபுகம் காடி என்று கஞ்சிக்கு பதிலாக பழைய நூல்ல சொல்லப்படுது. அப்ப இங்க எங்களுக்கு இது கேள்வி தில சங்குலிக்கா என்ற உணவு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். 2வது விட 14வதுக்கு 2வது. அப்ப மற்றதெல்லாம் இந்த கஞ்சி தொடர்பான விடயங்கள்லாம். யாழு கம்பும் கஞ்சியோட தொடர்புடையது, எம்புல் கம்பும் அப்படித்தான், அபுகம் காடியும் கஞ்சியோட தொடர்புடைய ஒரு விடயம். 14வதுக்கு வந்து 2வது விட தான் சரியான விடை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 15வது வினாவை எடுப்போம். கல்விகாரை புத்தர் சிலை காணப்படும் நகரம். அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கிறோம். அது புலனறுவியில தான் கல்விகாரை காணப்படுகின்றது. 3வது விடை. 15வதுக்கு 3வது விடை. அத மாதிரி 16வது பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 1340
44 இதில் அந்த எழுத்து தெளிவில்லை. 1344ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கம்பளை ராசதானிக்கு வருகை தந்த தேச சஞ்சாரி யார் என்றதான் கேள்வி. அப்ப அதாவது யாழ்ப்பாணத்துக்கும் வருகை தந்திருக்கணும், அதே நேரம் கம்பள ராசதானிக்கும் வருகை தந்த தேச சஞ்சாரி இந்த ஆண்டில கிபி 1344 ஒன்று பாகியன் தேரர், குயரஸ் அடிகள், ரிபைரோ இது சி என்றது, அதாவது இது ரிபைரோ. மற்றது இங்கால இபன் பத்துத்தா. அப்ப 4வது விட தான் சரி. 16வதுக்கு இந்த இபன் பத்துத்தா என்பவர் தான் கிபி 1344 இந்த 2 ராசதானிக்கும் வருகை தந்தவர், யாழ்ப்பாணத்திற்கும் கம்பளைக்கும். அப்ப இவர் ஒரு முஸ்லிம் தேச சஞ்சாரி என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்கள் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்ன இந்த பாகியன் தேரர், மற்றது ரிபைரோ, இவைய நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இவை இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவத்தை பெற்று இலங்கை பற்றி எழுதினார்கள். இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவத்தை பெற்று எழுதிய எழுத்தாளர்களா இந்த ரிபைரோ, பாகியன் தேரர் எல்லாம். அப்ப இதுக்கு சரியான விட 16க்கு 4வது. அடுத்தது 17வது, யாழ்ப்பாண ராசதானியின் முதல் மன்னன் யார்? அப்ப இதிலே 4 விட தந்திருக்கணும். அதாவது விஜயகூலங்கை, பெர்ராயசேரன், 2ஆம் சங்கிலியன், 1ஆம் சங்கிலியன். அப்ப இந்த விஜய கூலங்கை தான் சரியான விட. என்னன்னு சொன்னா இவர் ஒரு ஆரிய சக்கரவர்த்தி. விஜய கூலங்கை என்பவர் ஒரு ஆரிய சக்கரவர்த்தி. யாழ்ப்பாண ராசதானியில 12 ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூல்ல இந்த யாழ்ப்பாண ராசதானியில 12 ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகின்றது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் 17வது விடைய எடுத்தோம்னு சொன்னால் இந்த வினாவை 1வது விட தான் அதற்கு சரியான விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம் 18வது வினா. 2ஆம் ராயசிங்கனால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆங்கிலேயன் யார்? 1 ரொபர்ட் நாக்ஸ், 2 பாகியன் தேரர், 3 இபன் பத்துத்தா, 4 பிலிப்ஸ் பெல்டியஸ். அதாவது 2ஆம் ராயசிங்கனால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆங்கிலேயர் ரொபர்ட் நாக்ஸ். 1வது விட தான் சரி. 18வது. 19 செனரத் மன்னனுடைய புதல்வர்கள் நிரல் ஒன்றிலும். அப்ப இதுல தரப்பட்ட அந்த 3 இளவரசர்களும் செனரத் மன்னன் புதல்வர்கள், ராயசிங்க, குமாரசிங்க, விஜயபாலா. அவர்களுக்கு வழங்கப்பட்ட கண்டி நிர்வாக பிரிவுகள் நிரல் 2லும் தரப்பட்டுள்ளது. அப்ப அவைக்கு வழங்கப்பட்ட நிர்வாக பிரிவு ஊவா, மாத்தலை, சப்ரஹவ, கண்டி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல நாங்கள் நிரல் ஒன்றிற்கேற்ப 2ஐ பொருத்தும் போது வருகின்ற சரியான விடை எது என்றதான் கேள்வி. அப்ப இங்க நாங்க பார்ப்போம் இந்த 3 இளவரசர்களுக்கும் எந்தெந்த இடங்கள் கண்டி நிர்வாக பிரிவுகள் வழங்கப்பட்டான்னு சொல்லி. இந்த ராஜசிங்க இளவரசனை எடுத்தோம்னு சொன்னால் அவனுக்கு கண்டி வழங்கப்பட்டிருக்கிறது டி. அப்ப இதுல எல்லாத்திலுமே டி வருகுது, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது குமாரசிங்க இளவரசன், அவனுக்கு இதுல வழங்கப்பட்ட பிரதேசம் எதுன்னு சொன்னால் ஏதான் அதுக்கு சரி. ஊவா பிரதேசம் தான் அவனுக்கு வழங்கப்பட்டது. அப்ப இங்கால பக்கத்துல ஏ இருக்கும்னு பார்க்கணும். 4வதுல தான் அந்த ஏ காணப்படுகிறது. அதே மாதிரி விஜயபால இளவரசனுக்கு வழங்கப்பட்ட பகுதி மாத்தளை பிரதேசம். அப்ப பி. 19வது வினாவுக்கு 4வது விட தான் இங்க சரியான விடை DAB. அடுத்தது 20வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் சிஎம் நாட்டிலிருந்து பிக்குமாரை அழைத்து உபசம்பதா சடங்கை நடாத்திய மன்னன் யார்? அதாவது சிஎம் நாட்டில் இருந்து. இப்ப அந்த தென்கிழக்காசிய நாடுகள் படிச்சிருப்பீங்க. பர்மா, சிஎம், கம்பூச்சியா, வியட்நாம்னு சொல்லி. அப்ப இந்த இது தாய்லாந்தை குறிக்கிறது. சிஎம்ன்றது தாய்லாந்து. இப்போ உதாரணமாக பர்மாவை நாங்கள் மியன்மார்ன்னு சொல்றோம். இப்போ இந்த முறை கடைசியாக நடந்த காப்புத்தா சாதாரண பரீட்சைக்கு அந்த பர்மா குறிக்க வந்திருக்கு. மியன்மார்ன்னு தான் கேட்டிருக்கிறான். பர்மாவை மியன்மார்ன்னு. அப்போ இந்த சிஎம்ன்றது தாய்லாந்தை குறிக்கும். சிஎம் என்றாலும் ஒன்று தான், தாய்லாந்து என்றாலும் ஒன்று. தாய்லாந்துன்ற பழைய பெயர் சிஎம். சிஎம் நாட்டிலிருந்து பிக்குமாரை அழைத்து உபசம்பதா சடங்கை நடாத்திய மன்னன் யார் என்று சொன்னால் இதுல 4 மன்னர்கள் தந்திருக்கிறேன். அந்த சரியான விட கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன். 2வது விட தான் இதற்கு சரியான விடை. அதாவது 2வது விடை. 20வதுக்கு 2வது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 21வது வினாவை பார்ப்போம்.
பின்வரும் ஏபி கூற்றுக்களை கொண்டு 21ஆம் வினாவிற்கு விடை எழுதுக. ஏபி கூற்றுக்கள் ஒன்று நிக்கலஸ் கொப்பனிக்கஸ், மற்றது ஜொஹான்ஸ் ஹெப்லர். இது அந்த மறுமலர்ச்சி என்ற பாடம் தரம் 10. அப்ப முதலாவது பார்ப்போம். இதுல 21வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், மறுமலர்ச்சி காலத்தில் புவி தொடர்பான தகவல்களை முன்வைத்தோர் தொடர்பில். அதாவது மறுமலர்ச்சி காலத்துல புவி தொடர்பான தகவலை முன்வைத்தோர் தொடர்பில். அப்ப 2 கூற்றிலையும் யார் புவி தொடர்பான தகவலை முன்வைத்தது என்றதான் கேள்வி. அப்ப இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதுல புவி தொடர்பான தகவல்களை 2 பேரும் சொல்லியிருக்கிறார். நிக்கலஸ் கொப்பனிகஸும் புவி தொடர்பான தகவல்களை சொல்லியிருக்கிறார். அதே போல ஜொஹான்ஸ் ஹெப்லர் என்பவரும் புவி தொடர்பான தகவல்களை கூறியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு 21வதுக்கு 3வது விட தான் சரி. ஏயும் பியும் சரியானது. 3வது விட 21வதுக்கு இது மறுமலர்ச்சி காலத்தில் காணப்படுகின்றது. அந்த மறுமலர்ச்சி என்ற பாடத்தில் இந்த விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தது 22வது வினா. ஆசியாவிற்கு முதலில் வந்த நாடுகான் பயணி. ஒன்று மெகலன், வஸ்கோடகாமா, பர்த்தலோமியோ டயஸ், ஹோடேஸ். அப்ப இங்கே ஆசியாவுக்கு முதல் வந்த நாடுகான் பயணி என்று சொல்லியிருக்க, இதுக்கு 2வது விட தான் சரி. வஸ்கோடகாமா என்பவர் தான் அந்த ஆசியாவுக்கு முதல் வந்த நாடுகான் பயணி. அதாவது வாசனை திரவியங்களையும் கிறிஸ்தவர்களையும் தேடி நாம் வந்தோம் என்ற அந்த கூற்றை சொல்லி இவர் தான் அந்த முதலாவதா வந்த நாடுகான் பயணி வஸ்கோட ஹாமா. அநேகமாக அந்த வினா கடந்த கால பாஸ் பேப்பர்கள்ல இருக்கிறது இந்த வசனம். அவருடைய கூற்றை தந்துட்டே கேட்கலாம். அந்த கூற்றோட தொடர்புடைய நாடுகான் பயணி யாரண்டு. அதாவது நாம் கிறிஸ்தவர்களையும் வாசனை திரவியங்களையும் தேடி வந்தோம் என்ற அந்த கூற்றை கூறியவர் யார் என்று சொன்னால், அது எந்த நாடுகான் பயணியோட தொடர்புடையண்டா இந்த வஸ்கோட ஹாமா. ஆகவே 22வதுக்கு 2வது விட சரி. அடுத்தது 23 நாங்க பார்ப்போம். 23 எடுத்தோம்னு சொன்னால், கிபி 1638 கண்டி ஒல்லாந்த உடன்படிக்கையுடன் தொடர்புடைய ஒல்லாந்தர் யார்? அப்ப இது அந்த உடன்படிக்கைகள் என்றதுல வருது. வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை, மற்றது ஒல்லாந்தர் உடன்படிக்கைன்னு சொல்லி. அப்ப இந்த 1638 கண்டி ஒல்லாந்த உடன்படிக்கையோட தொடர்புடைய ஒல்லாந்தர் யாருன்னு சொன்னால், அதாவது வெஸ்டர்வோல்ட் என்பவர் தான் இதுல அந்த ஒல்லாந்தர் வெஸ்டர்வோல்ட். அப்ப அதுக்கு 23வதுக்கு முதலாவது விடைய நாங்க சொல்லலாம். இப்ப உதாரணமா பென் எங்கில் பெக் என்பவர் அவர் இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் தான் இந்த பென் எங்கல் பெக். அதே மாதிரி இப்ப யோன் பைபஸ், கியூ பொயிட் போன்றவர்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, அவர் இந்த ஆங்கிலேயர் இந்த நாட்டின் கரையோரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்னர் அவர்களுடைய தூதுவர்கள் கண்டிக்கு வருகை தந்திருந்தார்கள். அப்படியான தூதுவர்களால் இவ கியூ பொயிட், யோன் பைபஸ், அதே மாதிரி ரோபர்ட் ஆண்ட்ரூஸ் என்ற அந்த தூதுவர்கள் 3 பேர் வந்தவை. அப்ப இவே இந்த வினாவுக்கு பொருத்தமற்ற உண்டு. அப்ப பென்னெங்கில் பெக் இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர். ஆனா இந்த ஒல்லாந்த உடன்படிக்கையோட தொடர்புடைய ஒல்லாந்தர் வெஸ்டர்வோல்ட். அப்ப முதலாவது 23வதுக்கு முதலாவது விட தான் இங்க சரியானது. அதே போல 24வது வினாவை பார்ப்போம். பெனி தபாட் சேவை என்ற பெயரில் புதிய தபாட் சேவையை ஆரம்பித்த நாடு. இது தரம் 11 வரலாறு கைத்தொழில் புரட்சியில வருது. அப்படியே பாடநூல்ல இருக்கிறது. 3வது விட பெனி தபாட் சேவை என்ற பெயர்ல புதிய தபாட் சேவையை ஆரம்பித்த நாடு. 24வதுக்கு 3வது விட தான் சரி. அடுத்தது 25. கிறிஸ்துவுக்கு பின் 1804ஆம் ஆண்டு கோப்பி விதைகளையும் பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையை இலங்கையில் ஆரம்பித்த ஆளுநர் யார்? அப்ப அதாவது கோப்பி விதைகளையும் பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையையும் இலங்கையில ஆரம்பித்த ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ். 25வதுக்கு 2வது விடதான் அங்க சரியானது. அதே போல 26. இதுவும் அந்த கூற்றுகளை தந்திருக்கிறேன். இதுலையும் 26வதுகளில 4 கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. ஏ தொடக்கம் ஈ வரை 4 விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதுல தரப்பட்ட விடயங்களுள் ஆங்கிலேயர் இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்கு காரணமாக இருந்த விடை. அதாவது இந்த ஆங்கிலேயர், அதாவது பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்கு காரணமாக இருந்த விடை. அப்ப இதுல நாங்கள் 4 விட தந்திருக்கிறோம். இந்த கூற்றுகள் என்னென்ன கூற்று முதல் அதற்கு பொருந்துமன்றதை பார்க்க வேணும். இப்ப உதாரணமா பாருங்க, என்ன கூற்றுன்னு சொன்னா, ஆங்கிலேயர் இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்கு காரணமாக இருந்த விடயம். நெற்பயிற்சிக்கான வளமான நிலம், அப்படி ஒரு
விடயம் பாடநூல்ல இல்லை. அப்ப முதலாவது பிழை. பி, மறைந்திருக்கக்கூடிய இயற்கை அரண்கள் காணப்பட்டமை, அதுவும் பிழை. சி, இலங்கையின் அமைவிடம். அப்ப இந்த விட சரி, முதலாவதுக்கு சி வரணும். இப்ப இங்க முதலாவதுல சி என்றா நாலாவது விட தான் சரி. அத மாதிரி டிய பாருங்க, கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைத்தமை. அப்ப அதுவும் சரி. ஏன்னு சொன்னா ஆங்கிலேயர் இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்கு இந்த ரெண்டு விஷயமும் மிக முக்கியமானதாக காணப்படுது. உங்களுடைய தரம் 11 பாடநூல்ல 2வது அலகிலே இந்த விஷயம் ரெண்டும் தலையங்கமாய் இருக்கு. ஒன்று இலங்கையின் அமைவிடம், மற்ற கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைத்தமை. அப்ப 26வதுக்கு இங்க வந்து நாலாவது விட தான் இங்க சரியான விடை. அடுத்தது 27. கிபி 1803ஆம் ஆண்டு பிரித்தானிய ஆளுநரான பிரெட்ரிக் நோத்தினால் கண்டி ராஜ்யம் கைப்பற்ற முடியாமைக்கான காரணம் என்ன? அதாவது ஆளுநர் நோத்தினால கண்டி ராஜ்யம் கைப்பற்ற முடியாமைக்கான காரணம் என்ன என்றதான் கேள்வி. அப்ப இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஆங்கிலேயரின் இராணுவ பலம் போதாமை. 2, மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பு. அதே போல 3, பொதுமக்கள் ஆங்கிலேயருடன் ஒன்று சேர்ந்தமை. 4, கண்டிக்கான போக்குவரத்து வசதிகள் இலகுவாக இருந்தமை. அப்ப இங்க நாங்கள் அந்த பிரெட்ரிக் நோத்தினால் கண்டி ராஜ்யம் கைப்பற்ற முடியாமல் போனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் 2வது விட தான் சரி. ஏன்னு சொன்னா அங்க கண்டிய மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு காணப்பட்டதால இங்க அந்த பிரெட்ரிக் நோத்தினால அந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் இருந்தது. அப்ப ஆகவே 27வதுக்கு 2வது விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம் 28. இது இலங்கை தரம் 11 இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி. கிறிஸ்துவுக்கு பின் 1849ஆம் ஆண்டு வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்தியாசாலையை ஆரம்பித்தவர் யார்? அப்ப 1, சேர்பொன் அருணாசலம், 2, பொன் ராமநாதன், 3, ஆறுமுக நாவலர், 4, ஹென்றி ஸ்டீல் ஒல்காட். அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் மன்னார் பண்ணையில சைவப்பிரகாச வித்தியாசாலை ஆரம்பித்தவர். இது தியரியிலே இருக்கு, ஆறுமுக நாவலர். அதாவது 28வதுக்கு 3வது விட தான் இங்க சரியானது. 28க்கு 3வது விடை. 29 நாங்க எடுத்தோம்னு சொன்னால், மாசிக்க தேக்க என்ற வெளியீட்டை அச்சிட்டு வெளியிட்ட மிஷனரி சங்கம் இது. அதாவது மாசிக்க தேக்கண்ட வெளியீடு இது. அதை அச்சிட்டு வெளியிட்ட மிஷனரி சங்கம். 1, லண்டன் மிஷனரி, 2, சர்ச் மிஷனரி, அதே போல 3, அமெரிக்கன் மிஷனரி, 4, வெஸ்லியன் மிஷனரி. அப்ப இதுக்கு சரியான விட மாசிக்க தேக்க என்ற வெளியீட்டை அச்சிட்டு வெளியிட்ட மிஷனரி சங்கம், சர்ச் மிஷனரி. 29வதுக்கு 2வது விட தான் அதுக்கு வந்து சரியான விட. அப்ப நாங்கள் இப்ப இதுல வந்து இப்ப சர்ச் மிஷனரி தான் சரின்னு சொன்னால், அப்ப இதுல நாங்கள் மற்றதிலும் இருக்கு. இப்ப மாசிக்க தேக்க என்ற மாதிரி பாடநூல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தரம் 11 பாடநூல் பக்கம் 48ஆம் பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாசிக்க தேக்க என்ற அந்த வெளியீடு இருக்கு. அத மாதிரி வேற வெளியீடுகளும் இருக்கு. லங்கா நிதானய, அது வந்து சமய பூஸ்திகா சங்கம். மாசிக்க தேக்கன்றதுக்கு சர்ச் மிஷனரி மாதிரி ஒரு தொடர் படத்துல கேட்கலாம். லங்கா நிதானய என்றதுக்கு சமய பூஸ்திகா சங்கம். அத மாதிரி உரகல என்ற ஒரு வெளியீடு, அதுக்கு பெப்டிஸ்ட் மிஷனரி. அந்த அச்சிட்டு வெளியிட்ட மிஷனரி இந்த சங்கத்தின் பெயர் பெப்டிஸ்ட் மிஷனரி. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த 29வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அதற்கு சரியான விட வந்து 2வது விட தான் சரி, சர்ச் மிஷனரி என்றதான் சரியான விட. அடுத்தது நாங்க பார்ப்போம் 30வது வினாவை எடுத்துக்கொள்வோம். 30வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், ஐரோப்பியர் இலங்கை மீது கவனம் செலுத்த காரணமான பிரதான வாசனை திரவியங்கள். அப்ப அந்த வாசனை திரவியங்கள் இப்ப ஐரோப்பியர்ன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், அதுல போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்டா பிரித்தானியர். அப்ப அந்த 3 பேரும் இலங்கை மீது கவனம் செலுத்த காரணமான வாசனை திரவியங்கள் என்று சொன்னா, 1, ரத்தினக்கல் யானை தந்தம், 2, கருவா மிளகு, 3, கருவா உப்பு, 4, நெல் தேங்காய். அப்ப 30வதுக்கு 2வது விட தான் நீங்க சரியான விடை. அடுத்தது 31வது. கல்வி கற்ற இலங்கையராக குரு மெக்கலம் சீர்திருத்தத்தின் மூலம் சட்டவாக்க கழகத்திற்கு முதலில் தெரிவு செய்யப்பட்டவர்
அதாவது கல்வி கற்ற இலங்கையராக குருமெக்கலம் சீர்திருத்தத்தின் மூலம் சட்டவாக்க கழகத்திற்கு முதல்ல தெரிவு செய்யப்பட்டவர். அப்போ ஒன்று சேர்பொன் அருணாசலம், 2 சேர்பொன் ராமநாதன், 3 DS சேனநாயக்கா, அதே போல 4 GG பொன்னம்பலம். அப்ப இதற்கு 2வது விட தான் சரி. அந்த குருமெக்கலம் சீர்திருத்தத்தின் மூலம் சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர் 2வது விட, 31வதுக்கு 2வது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 32வது வினா. 32வது, டொனமூர் யாப்பின் அரசியல் யாப்பின் படி அரசு கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அப்ப நீங்க இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதுல வர யாப்புகள், இப்ப கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தம், அதே போல மேனிங் யாப்பு, குரு மெக்கலம் யாப்பு, மேனிங் டெவன்சயர். அப்ப அப்படியான யாப்புகள்ல வந்து இந்த அரசு கழக உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அல்ல ஒவ்வொரு யாப்பின் அம்சங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1972ஆம் ஆண்டு யாப்பு, அதே போல 1978ஆம் ஆண்டு யாப்பு. யாப்புகள்ல கட்டாயம் பார்ட் 1 பார்ட் 2ல கேள்விகள் வரும். அப்ப இதுல தந்த கேள்விய பார்ப்போம். டொனமூர் யாப்பில அரசியல் யாப்பின்படி அரசு கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால், அதாவது இதற்கு 4வது விட தான் சரி, 61 உறுப்பினர்கள். அதாவது டொனமூர் யாப்பில் அரசு கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 61. அதே நேரம் இப்ப இங்க நாங்க பார்ப்போம் முதலாவது. இப்ப நாங்க இந்த 32வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், இதுல முதலாவது 21 வந்திருக்கு. இப்ப 21 சொன்னா அது எந்த யாப்புக்கு வருமெண்டா, இந்த 1910 கொண்டு வரப்பட்ட குருமெக்கலம் யாப்பு. 1910 கொண்டு வரப்பட்ட குருமெக்கலம் யாப்பு. அதுல சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 21. அதுலதான் சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 21 குருமெக்கலம் யாப்பு. அதுக்கு பிறகு பாருங்க, இதுல 37. இது 1920 கொண்டு வரப்பட்ட மெனிங் அரசியல் யாப். அதுல சட்டவாக்க கழக உறுப்பினர் வந்து 37. அதே மாதிரி இங்கால 49. 1924ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துல வந்து, அதாவது சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அதுல வந்து 49 உறுப்பினர் 1924ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துல அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 49 இருக்கு. ஆகவே டொனமூர் யாப்பில தான் 61. அப்ப 32வதுக்கு 4வது விட தான் இங்க வந்து சரியான விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம் 33வது வினாவை எடுப்போம். இப்ப 33வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதுல வந்து இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அது எங்களுக்கு முதலே தெரியும். இதுல இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற பாடம் தரம் 11. இதுல 4 ஜனாதிபதிமார் பிரதம மந்திரிமாற்ற பேர்கள் தந்திருக்கிறார். இதுல கேள்வி இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்றதான் கேள்வி. அப்ப அது எங்களுக்கு தெரியும், ஜேஆர் ஜெயவர்தனா. அதாவது 33வதுக்கு முதலாவது விடை. அப்ப அப்படின்னு சொன்னா இந்த வில்லியம் கோவல்லாவ என்று வரணும். இதுல வானா வரணும். வில்லியம் கோவல்லாவ இவர் இலங்கையில முதலாவது பெயரளவிலான ஜனாதிபதி. பெயரளவிலான அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இலங்கையின் முதலாவது பெயரளவிலான ஜனாதிபதி யார் என்று சொன்னா அது வில்லியம் கோவல்லாவ. அதே மாதிரி 3வது வந்திருக்கேன் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா. இவ வந்து இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் மாத்திரமல்ல, உலகினுடைய முதலாவது பெண் பிரதமர். அவர் 2 பதவி இவருக்கு இருக்கு. ஸ்ரீமா பண்டார் நாயக்கா இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர், அது மாதிரி உலகின் முதலாவது பெண் பிரதமர். அடுத்தது அனுரகுமார திசாநாயக்கா. அவர் வந்து தற்போதைய ஜனாதிபதி. அப்ப அது வந்து இப்ப நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறைக்கு கீழே தான் இப்ப இவரும் இருக்கின்றார். ஆனா எங்களுக்கு கேள்வி இலங்கையில முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்ப அதுக்கு வந்து விட வந்து முதலாவது விட. இது வந்து 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த 2ஆம் குடியரசு யாப்பில தான் இந்த முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையே கொண்டு வரப்பட்டது. அப்ப அது யாரால கொண்டு வரப்பட்டன்னு சொன்னா ஜேஆர் ஜெயவர்தன என்பவரால் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 34வது வினா. இலங்கையின் பழமை வாய்ந்த அரசியல் கட்சி எது? 1 ஐக்கிய தேசிய கட்சி, 2 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 3 லங்கா சமசமாய கட்சி, 4 இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கையில பழமை வாய்ந்த அரசியல் கட்சின்னு சொன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அப்ப இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் சரியான விட, 2வது விட. ஆனா இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆரம்ப ஸ்தாபகர் தெரியும், SWRD பண்டார நாயக்கா. அதாவது ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவினுடைய கணவர் SWRD பண்டார நாயக்கா. அவர் தான்
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஸ்தாபகராகவும் இருந்தார். அப்ப இது பழமை வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி. 34க்கு 2வது விடை. அடுத்தது 35வது. கொத்மலை நீர்த்தேக்க அபிவிருத்தி திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கின நாடு. அப்ப இது வந்து இந்த மகாவலி நீர்த்தேக்கம், இலங்கை சுதந்திரம் அடைதல் தரம் 11 வரலாறு. அதுல 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கு: விக்டோரியா, கொத்மலை, மதுருவோயா, ரந்தனிகல, ரந்தம்பே. அப்ப இங்க தந்த நீர்த்தேக்கம் கொத்மலை. அப்ப இந்த நீர்த்தேக்க அபிவிருத்தி திட்டத்துக்கு உதவி வழங்கின நாடு சுவீடன். 35வதுக்கு 2வது விட. அப்ப அப்படின்னு சொன்னால் பேனிய நீர்த்தேக்கங்கள் இப்ப இதுல பிரித்தானியான்னு தந்திருக்கு. அப்ப பிரித்தானியா வந்து எந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கினு சொன்னா விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு நிதி உதவி வழங்கின நாடு பிரித்தானியா அல்லது இங்கிலாந்து. அப்படி அது மாதிரி ஜெர்மனி இது எந்த நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கினு சொன்னா ரந்தனிகல, ரந்தம்பே நீர்த்தேக்கத்துக்கு இந்த ஜெர்மனி என்ற நாடு உதவி வழங்கி இருக்கின்றது. அப்ப இது ஜப்பான் இதுல தொடர்பில்லை. ஆனபடியால இந்த 3 நாடுகளும் இப்படி உதவி செய்திருக்கு. ஆனா கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு சுவீடன் தான் நிதி உதவி வழங்கி இருக்கின்றது. அடுத்தது இது கட்டாயம் பெறும் இந்த சோடி கூற்றுக்கள். அப்ப அது வந்து இப்ப உதாரணமாக ஏதாவது புரட்சிகளோட சம்பந்தமான சோடி கூற்றுக்கள், அல்லது 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தோட தொடர்பான சோடி கூற்றுக்கள், அல்லது கைத்தொழில் புரட்சியில கண்டுபிடிப்பாளரும் அவருடைய கண்டுபிடிப்புகள் என்பது தொடர்பாக அப்படித்தான் இதுல வந்து இந்த சோடி கூற்றுகளை போடுவார்கள். அல்லது யாப்புகள் தொடர்பாக சோடி கூற்றுகளை போடுவார்கள். அப்ப சில பாடங்கள் தான் இதுல முக்கியத்துவம் பெறுவது. யாப்பு தொடர்பாக, மற்றது புரட்சிகள் தொடர்பாக, மற்றது வந்து இந்த மற்ற யுத்தங்கள் 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம் தொடர்பாக, மற்றது கைத்தொழில் புரட்சி தொடர்பாக, மற்ற மறுமலர்ச்சியிலே அந்த விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள். அப்ப அப்படியான விடுதலை எடுத்து இங்க இப்படி கூற்றுகளை போடுவார்கள். அப்ப இங்க வந்து இப்ப போட்டிருக்கீங்கன்னா புரட்சியோட முழுக்க புரட்சி தான். அப்ப உங்களுக்கு உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் என்ற ஒரு பாடம் இருக்கு. அதுல 3 புரட்சிகள் பாடநூல்ல இருக்கு. ஒன்று அமெரிக்க புரட்சி, மற்றது வந்து பிரான்சிய புரட்சி, 3 வந்து ரஷ்ய புரட்சி. இப்ப நாங்க கேள்வியை பார்ப்போம். முதலாவது வந்து 2வதன் வெற்றிக்கு 1வது காரணமானதை காட்டும் சோடி கூற்று எது என்றதான் கேள்வி. அதாவது வந்து இதுல நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப ஜோர்ஜ் வாஷிங்டன் என்பவர் இதுவரை அமெரிக்க புரட்சியோட தொடர்புடைய ஒருவர். இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. அதை மாதிரி இப்ப பி கூற்ற பார்ப்போம். 16ஆம் லூயி மன்னன் ரஷ்ய புரட்சி. அப்ப இது பிள்ளை 16ஆம் லூயி மன்னன் தொடர்புடைய புரட்சி பிரான்சிய புரட்சி என்று வரணும். அப்ப இந்த கூற்றில ஒன்று சரி ஒன்று பிள்ளை. ஏனண்டா 16ஆம் லூயி மன்னன் 14ஆம் லூயி மன்னன் பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையவர். அப்ப இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இல்லையான்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பிரான்சிய புரட்சி, அது வந்து அந்த முடியாட்சியை கவிழ்த்து குடியாட்சி முறை. அப்ப இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதே மாதிரி டி தொடர்பு இருக்கு. பிரான்சிய புரட்சியின் தாரக மந்திரம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப இந்த 2 கூற்றுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப நாங்க பார்ப்போம். 2வதன் வெற்றிக்கு 1வது காரணமானதை காட்டும் கூற்று எது? 2வதுன்ற வெற்றிக்கு 1வது காரணம் ஆகணும். அப்ப அப்படியான கூற்று எதுன்னு சொன்னா நாங்க ஏய பார்ப்போம். இப்ப அமெரிக்க புரட்சி வெற்றி அளிக்கிறதுக்கு 1ஆம் நபர் காரணமா இருந்திருக்கிறார். அதாவது ஜோர்ஜ் வாஷிங்டன் என்பவர் இங்க 2வதுன்ற வெற்றிக்கு இந்த வாஷிங்டன் என்பவர் காரணமா இருந்திருக்கிறார். அப்ப ஆகவே எங்களுக்கு ஏதான் சரி. அப்ப 36வதுக்கு 3வது விட சரி. 37 1ஆவதுக்கும் மற்றும் 2ஆவதுக்கும் இடையில் தொடர்பை காட்டாத சோடி கூற்று. அதாவது 1வது மற்ற 2ஆவதுக்கு இடையில தொடர்பை காட்டாத சோடி கூற்று எது? 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் இடையில தொடர்பை காட்டாத சோடி கூற்று. அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கூற்று 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் தொடர்பு இல்லையாண்டு. அப்ப இது இந்த கூற்று பி. அப்ப இங்க நாங்க 4வது விட தான் இதுக்கு சரி. ஏனண்டா 16ஆம் லூயி மன்னன் அவன் பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையவன். இது வந்து கீழே வந்திருக்கு ரஷ்ய புரட்சி அண்டு. அப்ப ஆகவே இது பிரான்சிய புரட்சி, இது ரஷ்ய புரட்சி. அப்ப ரெண்டும் வெவ்வேறு புரட்சி. அப்ப ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்ப ஆகவே பி. அப்ப இதுக்கு சரியான விட 37வதுக்கு 4வது விட தான் சரி. அடுத்தது 38. 1ஆவதன் விளைவாக 2வது பரவியது. 1ஆவதன் விளைவாக 2வது பரவியது. இப்ப பாருங்க, பிரான்சிய புரட்சி ஏற்பட்டதால தான் இந்த எண்ணக்கரு பரவினது. பிரான்சிய புரட்சியின் முக்கியமான எண்ணக்கரு அல்ல தாரக மந்திரம் அல்ல சுலோகம் என்று சொல்லலாம். அப்ப பிரான்சிய புரட்சி காரணமாக, அதாவது 1ஆவதன் விளைவாக 2வது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற
எண்ணக்கரு இங்க வந்து பரவியது. அப்ப இந்த பிரான்சிய புரட்சி ஏற்பட்டதால அப்ப இதுக்கு விட வந்து டி. அப்ப ஆகவே நாங்கள் 38வது பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு சரியான விட வந்து முதலாவது விட தான் சரி. 38க்கு முதலாவது. அடுத்தது 39வது வினாவை நாங்க பார்ப்போம். இந்த வினாவுக்குரிய விட வந்து இது உலகப் போரோட தொடர்புடையது. முதலாம் உலக யுத்தத்தோட தொடர்புடைய ஒரு வினா. தரம் 11 வரலாறு பக்கம் 149ல போன இந்த நாலும் என்னென்ன விஷயம்னு போடப்பட்டிருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். முதலாம் உலக மகா யுத்த காலத்தில், அதாவது பிரான்சிய பிரதமராக இருந்தவர் என்றதான் கேள்வி. முதலாம் உலக மகா யுத்த காலத்தில். இப்ப முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி 1914 தொடக்கம் 1918 வரையான காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதிக்குள்ள பிரான்சிய பிரதமராக இருந்தவர். அப்ப இதுல 4 பேர்த்த பேர் தந்திருக்கு. இதுல 2வது விட தான் சரி. கிளெமென்சோ என்றது பக்கம் 149ல இந்த விடை இருக்கு, கிளெமென்சோ. அப்ப அப்படின்னு சொன்னா இவைய, அதாவது இந்த வூட்ரோ வில்சன். இப்ப இது பிரான்சிய பிரதமர் தான் கிளெமென்சோ. அப்ப இங்க வூட்ரோ வில்சன் எடுத்தோம்னு சொன்னா இவர் ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி. ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி வூட்ரோ வில்சன். அத மாதிரி இங்க லொஜிட் ஜோர்ஜ், இவர் பிரித்தானிய பிரதமர். லொஜிட் ஜோர்ஜ் பிரித்தானிய பிரதமர். அத மாதிரி விக்டோரியா ஒலெண்டோ, அப்ப இவர் வந்து யாருன்னு சொன்னா இத்தாலிய பிரதமர். விக்டோரியா ஒலெண்டோ இத்தாலிய பிரதமர். அப்ப இவர்கள் எல்லாம் வந்து இந்த முதலாம் உலக யுத்த முடிவில சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்யறதுக்காக பிரான்சின் தலைநகரம் பாரிஸ் நகர்ல நடந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்றி பங்கு பெற்றிய பிரதிநிதிகள் என்று சொல்லலாம். இந்த 4 பேர் முதலாம் உலக யுத்த முடிவில வந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்காக பிரான்சின் தலைநகரமான பாரிஸ் நகர்ல நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில இவர்கள் பிரதிநிதிகளாக பங்கேற்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்ப இவர்களை இனங்கண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னென்ன. அப்ப இந்த 39வதுக்கு பிரான்சிய பிரதமராக இருந்தவர் கிளமென்சோ. அடுத்தது அப்ப ஆகவே 39வதுக்கு 2வது. 40வது எடுப்பான். 40வது எடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து கேள்வி பின்வரும் ஏபிசி என்பதில் தரப்பட்டுள்ள வரலாற்று சம்பவங்களை ஒழுங்குபடுத்தும் போது சரியான ஒழுங்குமுறையை கொண்ட விடை எது? அப்ப இதுக்கு முதல் நீங்கள் வரலாற்று சம்பவங்களை ஒழுங்குபடுத்துறாண்டா அதுக்கு ஆண்டுகள் தெரியணும். அப்ப நீங்கள் சில படிக்கிற போது இப்படியான வினாக்களும் பகுதி ஒன்றில் கேட்பார்கள். ஆண்டுகளும் வரலாற்று சம்பவங்களும் தெரிஞ்சாதான் நாங்கள் இப்படியானதுக்கு இப்படி எழுதலாம். இப்ப பாருங்க, இதுல நேட்டோ அமைப்பு, அது அதற்குரிய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949. அதே மாதிரி லுசித்தானியா கப்பல் மூழ்கடிப்பு, அது 1915. அதே மாதிரி பேர்ல் துறைமுகம் தாக்கப்பட்டமை, இதுல இள்ளன்னாண்டு வரணும். பேர்ல் துறைமுகம் தாக்கப்பட்டமை இது 1941. அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் நான் இந்த ஆண்டு அடிப்படையில் ஒழுங்குபடுத்திக்க முதல் குறைஞ்ச ஆண்டுலேருந்து கூடின ஆண்டுக்கு போவோம். இப்ப குறைந்த ஆண்டு முதலாவது பி வரும், பிறகு சி வரும் 41, 1941 சி, பிறகுதான் 1949. அப்ப பிசிஏ. அப்ப இங்க பார்க்கணும் பிசிஏ 4வது விட. அப்ப ஆகவே 40வதுக்கு இங்க வந்து 4வது விட தான் இதுல சரியான விட. அப்ப நீங்கள் இந்த பகுதி ஒன்றில் படிக்கிற போது ஆண்டுகள் வரலாற்று சம்பவங்கள் இப்படி ஒழுங்குபடுத்தி கேட்கலாம். அப்படியான வினாக்கள். இப்ப உதாரணமாக அந்த புரட்சிகளும் இடம்பெற்ற ஆண்டுகளும் அதை கால ஒழுங்குபடுத்த சொல்லி அப்படி ஒரு கேள்வியை போடலாம். இத மாதிரி புரட்சியில கேட்கலாம். இப்ப உதாரணமா நாங்க பார்ப்போம். இங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அமெரிக்க புரட்சி, இது வந்து 1776. அது மாதிரி பிரான்சிய புரட்சி 1789 இடம்பெற்றது. அது மாதிரி ரஷ்ய புரட்சி 1917. அது மாதிரி இந்த ஆங்கில புரட்சின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது 1688. அப்ப இப்படி ஆண்டுகள் தெரிஞ்சா நாங்க இப்படியான வினாக்களுக்கு விடை எழுதலாம். அப்ப ஆகவே 40வது வினாவுக்கு இங்க 4வது விடதான் சரியான விடை. அப்ப ஆகவே 40 வினாக்களும் பகுதி ஒன்று தர 2 80 புள்ளிகள். இப்ப உங்களுக்கு பகுதி ஒன்றில் 40 வினாக்கள் செய்கிற போது 80 புள்ளிகள் நீங்கள் இதுல வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் இதுல பகுதி ஒன்று வினாக்கள் நிறைய இதுல செய்வேன். பரீட்சை வரும் மட்டும் இந்த வீடியோவில் நான் இவ்வாறான பகுதி ஒன்று வினாத்தாள்கள், பகுதி 2 வினாத்தாள்கள் பரீட்சைக்கு நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்வதற்காக இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பரீட்சை எழுதும் வரை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா இருந்தால் நான் பரீட்சைக்கு வரக்கூடிய எதிர்பார்க்க வினாக்கள் அதுகளெல்லாம் நான் அந்த டைம் வருகிற போது உங்களுக்கு அதை எதிர்பார்க்க வினாக்கள் எப்படியாக மற்றது வந்து இந்த படத்தொகுப்புகள் அப்படி நிறைய விஷயங்கள் நான் பரீட்சை வரும் வரை என்னுடைய சேனல்ல வீடியோக்கள் போடுவேன். அதே போல என்னுடைய லைவ் வீடியோவும் நான் போடுறேன். நான் அதிலேயும் லைவ் வீடியோ செய்கிற போது அதிலேயும் சில விடயங்கள் போடுறது, அதுகள் வந்து நான் முன் அறிவித்தல் கொடுத்து தான் லைவ் வீடியோ செய்கிறேன். நான்
தானபடியால் நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தால் மிக கூடிய ஒரு நல்ல திறமை சித்தி, அதாவது வந்து தர சித்தியை இந்த வரலாறு பாடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சேனல் உங்களுக்கு விரும்பினால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.